ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக் சேனல். நாம் இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 அந்த பதிவின் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி நடைபெற இருக்கிற சனிப்பெயர்ச்சி அதனால் ஏற்படும் பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வர மார்ச் 6ஆம் தேதி மார்ச் 6 2026 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது. அதற்கு பிறகு ஏற்பட போகும் 12 ராசிகளுக்கான பலன்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த சீரீஸில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான பலன்கள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? கும்ப ராசியில் கும்ப வீட்டில் இருந்துட்டு மீன வீட்டுக்கு தான் வந்துட்டு சனி வந்து பயிற்சியாக போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்கல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 100% நான் சொல்கிற பலன்கள் நடக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு 50-60% பலன்கள் நடக்கும். ஏன்னா அவங்க மிதுன ராசி மிதுன லக்னத்திலே பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு 100 வரும், 100% அப்படி நடக்கும். வேறு ஏதாச்சும் ஒரு லக்னத்தில் பிறந்துட்டு குறிப்பாக வந்து மிதுனத்தில் 6-8 இருக்கப்போ அது அப்படியே ஆப்போசிட் ஆகும்ல. ஸோ மிதுனத்துக்கு 6ன்றப்ப பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு விருச்சக லக்னமாக இருக்கும், விருச்சக வீடாக இருக்கும். 6-8ன்னு பார்த்தீங்கன்னப்ப வந்து மகர வீடாக இருக்கும். ஸோ அந்த லக்னத்தில் பிறந்து மிதுன ராசின்றப்ப வந்து அப்படியே உங்களுக்கு வந்து கான்ட்ராடிக்டரி இருக்கும், உங்களுக்கு கான்ட்ரவர்சியாக இருக்கும். இதுக்கும் அதுக்கும் பலன் வந்து மாறி இருக்கும். அப்படின்றப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். சரிங்களா? ஸோ மிதுன ராசி மிதுன லக்னத்திலே பிறந்தால் 100% அப்படியே இருக்கும். மிதுன லக்னத்தில் மட்டும் பிறந்தவங்களும் 100%. மிதுன ராசின்றப்ப இந்த லக்னம் என்ன லக்னம் அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து மாறலாம் பலன்கள். சரிங்களா? ஆனால் சொல்கிற பலன்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60% எல்லாருக்குமே காமனாக நடக்கும். மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே 60% கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 100% வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இப்போது மீன வீட்டில் வந்துட்டு சனி சஞ்சாரம் செய்ய போகிறார்ல, அடுத்த அந்த 2.5 வருஷம் எப்படி இருக்க போகுது மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான், 9ஆம் வீட்டுக்கு அதிபதி வந்து சனி பகவான். அதே போல் அஷ்டமாதிபதியும் சனி பகவான் தான். பட் 8க்கு உடையவர் சந்திரனாக இருக்கிறப்ப அஷ்டமாதிபதி மீதி நட்சத்திரம் மீதி கோள்கள்லாம் பார்த்தீங்கன்னா 8ல் இருந்தால் வந்து கெடுதல். பட் 8க்குடையவன் சனியாக இருக்கும் பட்சத்தில் ஆயுள் காரகன். ஏன்னா 8 வந்து ஆயுளை குறிக்கிறது. அது வந்து ஆயுள் காரகனாகவும் இருக்குது. 8 சனி பகவான் வந்து ஆயுள் காரகன், 8ஆம் வீடு வந்து ஆயுள் காரகன், ஆயுள் வீடு. ஸோ ரெண்டுமே வந்து ஆயுள். கரெக்டுங்களா? அப்படின்றப்ப மிதுன ராசியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். மிதுன வீட்டுக்கு 8ஆம் அதிபதி சனி, 9ஆம் அதிபதி சனி, 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி. சில பேருக்கு பார்த்தா பாக்கியாதிபதி வந்து நல்லா இருக்கும், இவங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. உதாரணத்துக்கு இது ஆக்சுவலாக வந்து சனி தான் வந்து ரெண்டுமே பக்கத்தில் இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்? நம்ம சனி பகவான். அதே அஷ்டமாதிபதியும் வந்து சனி பகவான். ஆனால் அஷ்டமாதிபதி நம்ம எடுத்துக்கூடாது, ஆயுள் காரகன், ஆயுள் வந்து பலமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படின்றப்ப இந்த 8க்குடையவன் சனி வந்து பலம் பெறுறது வந்து கெடுதல் கிடையாது மிதுன ராசியை பொறுத்தவரை. ஓகேங்களா? ஸோ மிதுனம் புதன் வீடு, புதனுக்கு சனி வந்து எப்பயுமே நல்லது பண்ணுவார். கர்மாவை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. பொதுவாகவே புதனுக்கு வந்து சனி கர்மா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே போல் வந்து சனிக்கு வந்து செவ்வாய் கர்மா இருக்குது. ஸோ புதன் வீடு வந்து சனி கர்மா இருக்கனால புதனும் சனியும் வந்து யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்றப்ப வந்து எப்போயுமே வந்து சனி பகவான் வந்துட்டு புதன் வீட்டுக்கு வந்து கெடுதல் பண்ண மாட்டார். கன்னிக்கும் சரி, அதே போல் வந்து பார்த்தா மிதுனத்துக்கும் பண்ண மாட்டார். ஏன்னா கன்னிக்கு ஏன் பண்ண மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆகிட்டார் 5க்கு. 6ஆம் அதிபதி நோய் ஸ்தானாதிபதி, விரோதம். அந்த 6ஆம் இடம் வந்து சனியாக இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு விரோதிகளே இருக்க மாட்டாங்க. ஸோ கன்னிராசிக்கு விரோதிகள் எப்பவுமே இருக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மிதுன ராசி கன்னிராசிங்க எப்பயுமே வந்து டியூவல் மோடாக இருப்பாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லவங்க சைடும் பேசுவாங்க, கெட்டவங்க சைடும் பேசுவாங்க, நியூட்ரலாக இருப்பாங்க எப்பயுமே.
ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பு அதிகமாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு. யாரையும் பகச்சிக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். ஓகேங்களா? ஏன்னா புதன் வீடு, புதன் எப்பயுமே வந்து சுபர்கள்ட்டையும் பேசுவாங்க, அசுபர்கிட்டையும் பேசுவார். இந்த நிமிட்டும் இருப்பார். சுபர்கள்லாம் உங்களுக்கு தெரியும் யார் யாருன்னு. குரு, இவங்க சூரியன், சந்திரன், இவங்கெல்லாம் வந்து சுபரில் வரும். அசுபரில் வந்து ராகு, சனி, சுக்கிரன், இவங்கெல்லாம் வருவாங்க. இந்த டீம்கிட்டையும் பேசுவாங்க, அந்த டீம்கிட்டையும் பேசுவாங்க. நியூட்ரலாக இருப்பார் புதன். ஸோ அதே போல் அவங்களுக்கு வந்து நியூட்ரலாகவே பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து அதிகமாக இருப்பாங்க. யாரும் எதிரியாக பகச்சிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா கன்னிக்கு 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா அதுவும் சனியாக இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதி வந்து இந்த மாதிரி வந்து சனி பகவானாக இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் இருக்க மாட்டாங்க, நோய்கள் இருக்காது, அந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் இருக்குது. ஸோ மிதுனத்துக்கும் கன்னிக்கும் பொதுவாகவே வந்து சனி பகவான் நல்லது தான் பண்ணுவார். அதுக்காக இதை சொல்ல வந்தேன். இப்போது மிதுன ராசியில் 8க்கு உடையவன் 9க்கு உடையவன் சனி பகவான் 10ல் அமரும் போது, 10 வந்து கேந்திர ஸ்தானாதிபதி, கேந்திரம் ஸ்தானம். அந்த கேந்திரத்தில் அமர்ந்து எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியோட 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, மிதுன ராசியோட 4ஆம் வீட்டை பார்க்குறாரு, மிதுன ராசியோட 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ இப்படி அமர்றப்ப, அப்படி பார்வை பார்க்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சனி வந்து ஒரு வீட்டை பார்க்குறாருன்னா அந்த வீட்டுடைய ஸ்தானத்தை தாமதப்படுத்துவார்னு சொல்லுவாங்க பொதுவாக. பட் இவர் வந்து அமர்ற இடம் பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு சனி நல்லது பண்ணுறவர். கேந்திரத்தில் அமர்றாரு. கேந்திரத்தில் அமர்றப்ப அவர் வந்து பலம் பெறுவார். அந்த பலம் பெற்ற சனி பாக்கியஸ்தானம் ஆகிய சனி பகவான், ஆயுள்காரகனாகிய சனி பகவான் மிதுனத்துக்கு நன்மைகளை தான் செய்வார். அவருடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் வந்துட்டு நல்லது நடக்கும். ஓகேங்களா? எங்கெங்கே பார்வைப்படுது? 3ஆம் பார்வையாக மிதுன ராசிக்கு 12ஆம் வீடு ரிஷப ராசியை பார்க்குறாரு. அப்படி பார்க்குறப்ப மிதுன ராசியில் பிறந்தா இருக்காங்களே அவங்களுடைய அப்பாவுடைய அம்மா, அம்மாவுடைய அப்பா, அதாவது தாத்தா பாட்டி இருக்குல்ல, அம்மா வழி தாத்தா, அப்பா வழி பாட்டி, இவங்க தான் 12ஆம் வீடு பொதுவாக. அந்த 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால அவங்களுடைய ஆயுள் வந்து கெட்டியாகும். இன்கேஸ் வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த நோயெல்லாம் போயிட்டு அவங்க குணமாகி நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதே போல் வயது முடிஞ்சு இதே நான் சொல்லல, அப்பாவோட அம்மா, அம்மாவோட அப்பா, அந்த 2 பேர் தான். நீங்கள் தாத்தா பாட்டினா இதுலேயும் தாத்தா பாட்டி, இதுலேயும் தாத்தா பாட்டின்னு எடுத்துக்கூடாது. அப்பாவுடைய அம்மா மட்டும்தான், அம்மாவுடைய அப்பா மட்டும்தான். இவங்க மட்டும் 12ஆம் வீடுக்கு சம்மந்தப்பட்டவங்க. அந்த வீட்டை பார்க்கறதுனால அவங்களுடைய ஆயுள் கெட்டியாகும். ஒன்று. இதே வயது முடிந்து அவங்களோட ஆயுள் முடிகிற ஸ்தானமாக, அந்த ஆயுள் முடிகிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அவங்களுடைய ஆயுள் முடிகிற ஸ்டேஜில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆயுளை முடித்து வைக்கக்கூடியவராகவும் இருப்பார். ஸோ சனி வந்து ஆயுள்காரன் மட்டும் இல்லை, ஆயுள் போகிற டைமில் அவர் முடிச்சு வைக்கிறதும் அவருடைய வேலை தான். அப்படின்றப்ப வயதாகி அவங்களுடைய ஜாதகப்படி அவங்களுக்கு ஆயுள் முடிகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா இந்த 2.5 வருடத்தில் அவர்களுக்கு ஆயுள் முடித்து வைத்து அவங்க வந்து மேலே வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க. ரைட்டுங்களா? இதுவே அவங்களுக்கு ஆயுள் கெட்டியாக இருக்குது ஆனால் நோய்வாய்ப்பட்டிருக்காங்கன்னா இந்த குறிப்பிட்ட 2.5 வருஷத்தில் அவங்க குணமாகி நல்ல ஆரோக்கியத்தோட உங்க கூட சந்தோஷமாக இருப்பாங்க. இதுதான் வந்து அந்த சூட்சமம். சரிங்களா? இது 3ஆம் பார்வையை 12 பார்க்கறதுனால. அதே போல் இந்த 3ஆம் பார்வையை 12ஆம் வீட்டை பார்க்கறதுலப்ப உங்களுக்கு இன்னொரு அனுகூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து வெளிநாட்டு வாய்ப்பு டிலே ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்காவில் வந்து H1 விசாலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, தாமதம் ஆயிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ இந்த 2.5 வருஷத்தில் சனி பகவான் பெயர்ச்சி ஆனதுலேருந்தே உங்களுக்கு குயிக்காக வந்து ஒரு ரெஸ்பாண்ட் வரும். உங்களுக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, 9 தொலைதூர பிரயாணம். அவர் வந்து தொலைதூர பிரயாணத்துக்காரர். தொலைதூர பயணத்துக்கான இடத்தை பார்க்கும்போது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் கேந்திர பலத்தோடு இருந்து உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவர் உங்கள் வீட்டை பார்க்கறதுனால, அந்த 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஈஸியாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி இது வரைக்கும் கிடைக்காதவங்க, ஓகேங்களா, எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா அப்ளையே பண்ண நீங்கள் ட்ரையே பண்ணலை அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து கிடைக்காதுல்ல. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் வீடு எப்படி இருக்கிறதெல்லாம் பார்க்கணும்.
அந்த ஜாதகத்தில் 4ஆம் வீட்டில் வந்து அந்த உங்களுக்கு வந்து வெளிநாடு பிரயாணம் போகிற வாய்ப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அவங்க போக மாட்டாங்க. எல்லா மிதுன ராசிக்காரங்க போக மாட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போது இது யார் வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து போகிறதுக்கு தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த டைம் வந்து நன்மை, அதை வந்து கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சரிங்களா? அதே போல் நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரைவசி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா 12ஆம் வீட்டை பார்க்குறப்ப உங்கள் ப்ரைவேசி எல்லாமே ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ப்ரைவேசியை ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இருந்துட்டு எல்லாமே வந்து ப்ரைவேசி ரொம்ப மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும் வைங்க, வெளியில் பப்ளிக் வைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேக் ப்ரொஃபைல் ரெடி பண்ணி அமௌண்ட் வாங்குறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். ஸோ ப்ரைவேசியை இந்த 2.5 வருஷம் நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். நீங்கள் எதுலேயுமே வந்து ஓப்பனாக பண்ணாதீங்க, லைக் பப்ளிக்காக வந்து ஷேர் பண்ணாங்க ஃபேஸ்புக்கிலலாம், சில விஷயம்லாம் கமெண்ட்லாம் பண்ணிவிட்டு அதனால் போலீஸ் கேஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைவேசியை ரொம்ப 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 கான்ஃபிடென்ஷியலாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த 2.5 வருஷம். சரிங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மாமியார் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமியார் விஷயம் மூலயமா தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த மாமியார் ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வருவாங்க, சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனால் அவங்க கொண்டு வர விஷயம் உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சியாக போகும். அதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. மாமியார் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னாலே காதில் வாங்கிக்கோங்க. அவங்க எதையும் நெகட்டிவ் எதுவும் பேசாதீங்க, எந்த ப்ராப்ளம் வராத மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த 2.5 வருஷம் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமியார் மூலயமா தான் சனி பகவான், மாமியார் வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க உங்களுக்கு, மாமியார் மூலயமா தான் சனி பகவான் உங்களை டெஸ்ட் பண்ணுவார். ஏன்னா சனி பகவானுடைய வேலை என்னன்னா அவர் நம்மளுக்கு அகங்காரம் இருக்காரா, அகங்காரம் இருக்கா, அகங்காரம் இருந்தால் நம்மளை அழிப்பார். கரெக்டுங்களா? நம்மளுக்கு வந்து பக்குவப்படுத்துவார். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த நம்மளுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவார், அப்பப்போ டெஸ்ட் வைப்பார். நீங்கள் கொஞ்சம் மேலே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெட் வெயிட் ஆடி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா டெஸ்ட் பண்ணுவார். யாருன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மாமியார் மூலயமா தான் இந்த டெஸ்ட்டை வைப்பார். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அப்படி ரிவர்ஸ் ஆகிடும், பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு ஃபேமிலியில். சரிங்களா? அடுத்தது 12ஆம் வீட்டை பார்க்குறாரா, 3ஆம் பார்வையா, அடுத்தது 7ஆம் பார்வையா வந்துட்டு உங்களோட 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போது வண்டி, வாகனம், வீடு, தாய். ஓகேங்களா? தாய், அம்மாவோட ஆரோக்கியம் இதெல்லாமே நல்லாயிருக்கும். இது வரையும் ஏதாச்சும் உடம்பு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா இப்போ இவர் பார்க்கறதுனால அவங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. அடுத்தது வந்து வண்டி, பைக்கு, காரு ஏதாச்சும் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீடு, ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க, இடம் வாங்கி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்க, இவங்களுக்குலாம் இந்த 2.5 வருஷம் ரொம்ப அனுகூலமாக இருக்கும். இதுவரை தாமதப்படுத்தி வந்த இந்த விஷயம்லாம் வந்துட்டு இனிமேட்டு சீக்கிரமாக நடக்கும் சனி பகவானோட அருளோட. ஒரே விஷயம் நீங்கள் பண்ணணும், டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். எந்த காரணம் கொண்டும் வந்து நீங்கள் வந்து இல்லீகலாக மூவ் பண்ணக்கூடாது. இந்த லேண்ட் விஷயத்துலையும் சரி, குறிப்பாக ஒன்றே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லேண்ட் இது வரையும் வாங்காதவங்க லேண்ட் வாங்குறாங்க. பொதுவாக எல்லாம் லேண்ட் எப்படி வாங்குறாங்க, ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்குறது இல்லை. கரெக்டுங்களா? இது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இந்த உங்களுக்கு தெரியும், உங்கள் பத்திரத்தில் வந்து என்ன அமௌண்ட்டோ அதை மட்டும் பே பண்ணிவிட்டு இல்லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அமௌண்ட் வாங்குறாங்க. அந்த மாதிரி சனி பகவான் பார்வைப்படுறப்ப கண்டிப்பாக வாங்கக்கூடாது. அது இல்லீகல், ஆக்சுவலாக இல்லீகல் கவர்மெண்ட் படி. குறிப்பாக சனி பகவான் பார்க்குறப்ப இல்லீகல். இடம் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை. இடம் வாங்குறப்பயே நீங்கள் இல்லீகலாக ஒரு இடத்த வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலமாக சிக்கல் வரும். இது எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக இது நடக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி பகவான் எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டுக்கு உரிய விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப 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 லீகலாக பண்ணணும், கண்டிப்பாக டிசிப்ளின்டாக பண்ணணும். அதே போல் கார் வாங்குறீங்க அப்படின்னா, செகண்ட்ஸில் வாங்குறீங்க, யார்ட்டையும் வாங்குறீங்கன்னா அது நம்பர் நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஓகேங்களா? நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு வாங்கி ஓட்டினீங்கன்னா எங்கேயாச்சும் சிக்கலில் எடுத்துன்னு வந்து விட்டுருவாங்க. சரிங்களா? அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டிசிப்ளின் முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக உங்கள் 7ஆம் வீட்டை பார்க்க போகிறாரு. ஸோ திருமணம் இதுவரை தாமதமான மிதுன ராசி அனைவருக்கும் இந்த 2.5 வருஷத்தில் கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும். அதுவும் நீங்கள் நினச்ச மாதிரி மேரேஜ் நடக்கும். ஓகேங்களா? இங்கேயும் மேரேஜ் விஷயத்தில் டௌரி அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து ஆரம்பரம் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டா பெருநஷ்டம் தான் வரும். ஏன்னா சனி பகவான்
10ஆம் பார்வையாக உங்கள் 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படி பார்க்குறப்ப நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், சனி பகவான் எந்த வீட்டெல்லாம் பார்க்குறாரோ அங்கே டிசிப்ளின் முக்கியம். அவங்களா வந்து வராங்க கொடுக்குறாங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள் தாராளமாக. நீங்கள் டிமாண்ட் பண்ணி இது எனக்கு வேணும், இப்படி இருந்தால் தான் நான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக மேரேஜ் நடக்காது. அப்படி நடந்தாலும் பிரச்சனைகள் தான் ஏற்படும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க விஷயம். மிதுன ராசிக்கு இதை தவிர வேற எந்த கெடுதலும் இதுவே வந்து நான் நல்லது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். கெடுதல்ன்றது வந்து ஒரே விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். மாமியார் விஷயத்தில் கவனமாக இருக்குங்க. அவங்க மூலியமாக தான் வந்து சனி பகவான் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பார். ஓகேங்களா? இது மட்டும்தான் வந்து சொன்னேன். ஏன்னா வந்து குறிப்பிட்ட நபர், ஒரு நபர் தான் வந்து ஒரு ராசி, அதாவது வந்து சனி பகவான் யாராச்சும் ஒரு நபர் மூலியமாக தான் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பார். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நபர். ஓகேங்களா? அவர் இருக்க இடத்த பொறுத்து. மிதன ராசிக்கு இப்போ 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மாமியார் மூலியமா வருது, 9ஆம் வீட்டில் வர்றப்ப தகப்பனார் மூலியமா வரும். அப்படின்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குல்ல, அந்த நபர் குறிப்பிட்ட நபர் மூலியமா தான் பிரச்சனைகளை கொடுப்பார். அவங்க கிட்ட கவனமாக ஹேண்டில் பண்ணி கையாளுன்றீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தாராளமாக இந்த 2.5 வருஷத்தை அழகாக ஸ்மூத்தாக ஓட்டலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான டைம் பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து குருவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிசாரத்தில் கடகத்தில் இருந்தாலும் மறுபடியும் வந்து டிசம்பரில் உங்கள் வீட்டுக்கே வந்துட்டு 5, 7, 9 பார்க்குறாரு. அப்பயும் மேரேஜ் தானே நல்லா இருக்கும் போது அடுத்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் வந்து மறுபடியும் குடும்பஸ்தானத்தில் அமர போகிறாரு உச்சம் பெற்று. அப்போது 2ஆம் இடமும் வந்து புனிதமாகுது, 7ஆம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்வை இருக்குது. ஸோ கண்டிப்பாக மேரேஜ் வந்து தாராளமாக மேரேஜ் பண்ணிடுவாங்க. இந்த 2.5 வருஷத்துல சொல்லப்போனால் இந்த 2015 2016 மேலேருந்து 2017 மேக்குள்ளேயே மேரேஜ் நடந்துடும். மேரேஜ் ஆக டிலே ஆன 90s கிட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து மிதுன ராசியாக இருந்தாங்கன்னா தாராளமாக மேரேஜ் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். உங்களுடைய டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். அண்ட் கீழே இருக்க மொபைல் நம்பரை என்னை காண்டாக்ட் பண்ணி உங்கள் அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் வேணும், வந்து ஜாதகம் பார்க்கணும், இல்லை குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணும், இல்லைனா வந்து மேரேஜ் பொருத்தம் பார்க்கணும், இந்த மாதிரி விஷயம் இருந்தால் நம்ம சீப்பாக வந்து நம்ம ரொம்ப நாமினல் சார்ஜோடு தான் பண்ணுறோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரையும் நம்ம தம்ப்நெயிலில் இருக்க நம்பர் வந்து உங்கள் டிஸ்பிளேல வரும்ல, அந்த நம்பரையும் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.